Chennai Silks. கேப்டனின் ஆன்மா உங்களை மன்னிக்காது அப்படின்னு கடுப்பின் உச்சத்தில் பாஜக, இன்னொரு பக்கம் அதுக்கேற்ற மாதிரியே பாதி கொடி கம்பத்தில் பச்சைக்குன்னு அருந்து விழுந்த தேமுதிக கூடின்ட்டு அது ஒரு பக்கம். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எடுத்த பகீர் முடிவால் பரபரப்பல அரசியல் வட்டாரம் நீங்கள் தான் மறுபடியும் முதல்வராக வருவீங்கன்னு திமுகவில் போயிட்டு தஞ்சமடைந்த முன்னாள் அதிமுக பிரபலம்னு தேர்தல் காலம் சூடுபிடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்காகவே தேர்வு செஞ்சு 3 நியூஸ்களை அப்படி அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வழக்கம் போல் நம்மளுடைய ஸ்டைலில் அப்படியே ஜாலியாக கேலியாக கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக பார்த்துடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ டபுள் டோஸ் வித் மீ, நான் உங்கள் ரஃபீக். தேர்தல் நாள் நெருங்க ஹரிப்பட ஸ்க்ரீன் பிளே மாதிரி ரேசியா பரபரப்பா தமிழ்நாட்டிலையும் அடுத்து பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமாக இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி விஷயம் நம்மளை மட்டும் இல்லை, அரசியல் வட்டாரத்தில் இருக்கிற பலரையுமே வாய்ப்பிழக்க வச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, தேமுதிக போயிட்டு திமுக கூட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இதில் என்னங்க இருக்குது, ஒரு நார்மல் கூட்டணி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசியல் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு உங்களுக்கு தெரியும். தேமுதிக கட்சி தொடங்கின நாள்லேருந்து இப்போ வரைக்கும் திமுக கூட எந்த தேர்தலையும் கூட்டணி வச்சதே கிடையாது. சில இடங்களில் பழம் நழுவி பாலில் விடுறதுக்கு போனாலும் கூட பக்கத்தில் தவறி தரையில் தான் வந்துச்சே தவிர இப்போதான் முதல் முறையாக தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஸ்டைலே சொல்லணும் அப்படின்னா, கலைஞர் ஐயா பழம் நழுவி பாலில் விழுப்போகுதுன்னு சொன்னார். ஸோ இந்த கூட்டணி யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தேமுதிகவுக்கு தான் இந்த கூட்டணி ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வாக்கு சதவீதம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய அரசியல் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது திமுக கூட அவங்க கூட்டணி வச்சிருக்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். யாருக்கெல்லாம் கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக உள்பட இந்த தேமுதிகவினுடைய கூட்டணியை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த முடிவு அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும். என்னம்மா இங்கேயே வந்து பேசினா பொசுக்குன்னு பார்த்து அங்கே போய் சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்கூலில் நம்ம ஒரு கேங் கூட அப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துட்டு திரும்பி போய் வேற ஒரு கேங் கூட க்ளோஸ் ஆகிட்டோம்னா, இப்போ இந்த கேங் காண்டில் போகிற போக்கில் நம்மளை பற்றி பல விஷயங்களை அப்படியே வதந்தியாக பரப்பி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கடுப்பின் உச்சக்கட்டத்தில் தான் பாஜக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தேமுதிகவினுடைய இந்த திமுகவுடனான கூட்டணியை பொறுத்துக்க முடியாமல் அவங்களுடைய மன உளைச்சலை சோஷியல் மீடியா வாயிலாக கொட்டி தீக்கிறாங்க. அதுவும் எப்படி கொட்டுறாங்க தெரியுமா, தமிழ்நாட்டினுடைய பிஜேபி அவங்களுடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜில் கேப்டன் அவர்களுடைய ஒரு ஃபோட்டோவை பதிவிட்டு கேப்டனின் ஆன்மா உங்களை மன்னிக்காது அப்படின்றத போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்ல இன்னும் டீடெயில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தன் வாழ்நாள் முழுவதும் தீய சக்தி திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள். அதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் உருவாக்கிய தேமுதிகவிற்கும் கொடுமைகளையும் அவமானங்களையும் மட்டுமே வழங்கியது திமுக. அத்தகைய மக்கள் விரோத திமுகவுடன் இன்று கேப்டன் உருவாக்கிய இயக்கம் இணைந்ததை ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது. நான் சொன்ன மாதிரி கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது அப்படின்றத அவங்க ஒரு போஸ்டாவே போட்டிருக்காங்க. என்னங்க அரசியலுக்கு ஆதரவாக யாரையோ கூட்டு வருவாங்க, இவர் என்னங்க ஆன்மாவளை கூட்டு வந்து வம்பிழுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிட்டு இருக்கிற நேரத்திலேயே தேமுதிக அலுவலகத்தில் ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் உள்பட கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா கட்சி கொடியை ஏற்றிருக்காங்க. இந்த ஸ்கூல்லலாம் கொடி ஏற்றும் போது அந்த கொடிக்கு உள்ள பூவெல்லாம் வச்சு கட்டி ஏற்றுவாங்க இல்லையா, அப்போ தான் மேலே போயிட்டு அவுத்து விடும்போது அந்த மலர்கள் அப்படியே எல்லார் மேலேயும் தூவும். அந்த மாதிரி ஒரு பெரிய கொடியில் மலர்களெல்லாம் போட்டு அந்த அலுவலகத்தில் கொடி ஏற்றிருக்காங்க. ரொம்ப நேரமாக இழுத்து பார்க்குறாங்க, பூ கொட்டவே இல்லை. சரி எப்படா கொட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா கொடி பச்சைக்குன்னு அருந்து கீழே விழுந்துருச்சு. இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி, கேப்டனின் ஆன்மாவுக்கு நீங்கள் பண்ணது பிடிக்கல பார்த்தீங்களா, கொடியெல்லாம் அருந்து விடுது, கெட்ட சகுனம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நியாயம் வேணாமா, இதெல்லாம் தேவையா கோபி? அவருடைய ஆன்மா அது பாட்டுக்கு அமைதியாக எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்க போது கொடியாக இருந்து விடுறதுக்குலாம் அவர் போயிட்டு பண்ணிட்டு இருக்கிறது கொடூரம் இல்லையா? தேர்தல் நேரத்தில் இந்த கட்சி போய் இவங்களோட கூட்டணி சேர்ந்துட்டாங்களாம், அந்த கட்சி அந்த கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டாங்களாம். இந்த மாதிரியான செய்திகள்லாம் பார்க்கும்போது அந்த கூட்டணி சேர்ந்ததுக்கு அதிர்ச்சி ஆகிறதெல்லாம் விடுங்க, இந்த அரசியல் கட்சிகள்லாம் உண்மையாகவே தமிழ்நாட்டில் தான் இருக்கா, அதுவும் இந்த பேரெல்லாம் உண்மையாகவே அரசியல் கட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி பல கட்சிகள் பல கட்சி கொடிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இது நமக்கு தெரியறதை விடுங்க, அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. அவ்வளோ கட்சிகள் ஆகிப்போச்சு. எவ்வளோ பேருங்க ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம? அந்த தீக்கா இந்த மூக்கா அப்படின்ட்டு ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. இது எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, மூத்த அரசியல்வாதி பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகலேருந்து வெளில வந்தப்போ அவருடைய ஆதரவாளராக அவர் கூடயே வெளில வந்தார். திடீர்னு பார்த்தா ஓபிஎஸ்ஸை விட்டு விலகிட்டார். சரி விலகி என்ன பண்ண போகிறாரு? ஓய்வு அரசியலில் ஈடுபட போகிறாரா, அதாவது அரசியலேருந்து ஓய்வு பெற போகிறாரா, அல்லது வேறு ஏதாவது கட்சியில் சேர்ந்து கட்சி பணி ஆற்ற போகிறாரா அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய 89வது வயசில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 89வது வயசில் ஐ எம் ரன்னிங் ஆன் 89 அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதத்தோட ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. அந்த கட்சிக்கு எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு பெயரும் வச்சிருக்காரு. இதுல என்னப்பா இருக்கு? அவரும் ஒரு கட்சி தொடங்குவாரமா? அவருக்கும் ஆசை இருக்காதா ஒரு கட்சி தொடங்கணும், அதுல இருந்து ஓட்டு வாங்கணும், சில பல கூட்டணி விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த கட்சி தொடங்கப்பட்ட விதம் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டு. அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வகையில் கட்சி தொடங்கியிருக்காரு. ஒரு கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா எங்க வச்சு தொடங்குவாங்க? ஒரு மாநாடு மாதிரி வச்சு தொடங்குவாங்க, அல்லது ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை வச்சு தொடங்குவாங்க. ஆனா பண்ருட்டி ராமச்சந்திரன் அது எந்த அளவுக்கு அப்டேட்டடாக தொடங்கியிருக்காரு அப்படின்னா, தாஜ் ஹோட்டலுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே
வர சொல்லி, எதுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, கட்சி தொடங்க போறேன்ப்பா அப்படின்னு. ஹோட்டல்ல வச்சு கட்சி தொடங்க போறாரா அப்படின்ட்டு ரொம்ப டவுட்டோட அங்க போய் பார்த்தா ஒரு 18 பேர் அங்க நின்றுருக்காங்க. என்ன கட்சி தொடங்க போறேன்னு சொன்னீங்க, 18 பேர் தான் நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இவங்க தான் என் கட்சியின் ஆதரவாளர்கள், இவங்களை வச்சு தான் அந்த கட்சியை தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கேயே ரிப்போர்ட்டர்ஸ் மாற பிடிச்சிட்டு அப்படியே மல்லாக்கா உட்காந்துட்டாங்க போல. அந்த மாதிரியான ஒரு ஷாக் அங்க. ஸோ ஓகே, கட்சியை தொடங்கிட்டாரு, எம்ஜிஆர் அதிமுகன்னு பேர் வச்சுட்டாரு. இப்போ கட்சி கொடியை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம். 4 8 மடிச்சிருந்த அந்த கட்சி கொடி அப்படி இப்படின்னு பிரிச்சு ஒரு தடவை உதறி காமிச்சிருக்காரு. கருப்பு, வெள்ளை, சிவப்பு என 3 வண்ணங்கள்ல அந்த கொடி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த அதிமுக ஃபார்மேட்ல நடுவுல எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் பொறிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா அது பேரே எம்ஜிஆர் அதிமுக இல்லையா. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, எங்கண்ணே நடுவில் எம்ஜிஆர் பட்டத்தை காணோம் அப்படின்ட்டு. அதுவா, அது ரெடி ஆகிட்டு இருக்குப்பா, அடுத்தடுத்து வரும் அப்படின்னு சொல்லி கட்சி கொடிக்கே ஃபர்ஸ்ட் லுக் விட்ட முதல் பெருமையை நம்ம பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர் படைச்சிருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு அடுத்து கட்சி தொடர்றவங்க எல்லாமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலில் ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்களோட ஃபோட்டோ, இன்னொரு பக்கம் அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஃபோட்டோ வச்சு மலர் தூவி மரியாதை பண்ணியிருக்காரு. ரிப்போர்ட்டர்ஸ் உடனே எங்கன்னு ஜெயலலிதா அவங்களுடைய ஃபோட்டோவை காணும் அப்படின்னு, ஏன் எல்லார் ஃபோட்டோவையும் வச்சு கும்பிட்டாதான் மரியாதை இருக்கிறதா அர்த்தமான அதுக்கு ஒரு பதில் சொல்லி வந்து அவங்கள ஜெர்க்காக்கி விட்டுருக்காரு. இதெல்லாம் தாண்டி கட்சி மாநாடுன்ற பேரில் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க. அதுலேருந்து போயிட்டு வந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் இன்னும் வந்து ஜீரணமே ஆகாமல் சுற்றிட்டு இருக்காங்களாமா. அவருடைய கட்சி மாநாடு வருகிற பிப்ரவரி 23ஆம் தேதி நடக்க போதாமா. அந்த மாநாடு நடக்கிற இடத்துல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த மாநாட்டை ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள நடத்துறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த மாநாட்டுக்கு 3000 பேர் வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதாமா. 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் துவக்க விழா. வருகிற 23ஆம் தேதி நாங்கள் வெளியில் ஒரு மாநாடு மாதிரி போடலான்னு பார்த்தோம். 21 22 மழை வரும்னு அறிவித்தாங்க. சரி, ஸோ ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணி கட்சி ஆரம்பித்ததாக இருக்கட்டும், அல்லது மாநாட்டுக்கு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணதாக இருக்கட்டும், தன்னுடைய கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அவர் பண்ணுற அலப்பறைகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றப்போ தேர்தலை எதிர்கொள்வாரா அப்படின்னு பார்த்தா அவருக்கு தேர்தலில் இறங்குற எண்ணம் இல்லையாமா. ஆனால் அவருடைய கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சியினுடைய கொள்கையை ஒத்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளில் போயிட்டு தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தாராளமாக நிற்கலாம் அப்படின்ற ஃப்ரீடமையும் அவர் கொடுத்துருக்காரு. இப்படி அல்லவா ஒரு கட்சி இருக்க வேண்டும். நம்ம பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறன்ற பேரில் நம்ம பர்த்டேக்கு ஆர்டர் பண்ண கேட்க நம்மளே போயிட்டு வாங்கிட்டு சொல்லுவாங்க தெரியுமா. நம்மளும் அப்படியே புதுசாக சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஐ எம் சர்ப்ரைஸ் அப்படின்னு தோடா அப்படின்னு நாகார்ஜுன மாதிரி அங்கே ரியாக்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேருவாரா சேரமாட்டாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நடுவில் சட்டப்பேரவையில் போயிட்டு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்து பேசினது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஓபிஎஸ் அடுத்தடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. பார்க்குற நமக்கே பச்சையாக புரிஞ்சிருச்சு, ஓகே சேர போகிறாங்க போல அவ்வளோதான்ட்டு. ஆனால் அதை முறையாக அறிவிக்காமல் ஒரு மாதிரி இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதில் இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் போயிட்டு நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் கூட சேருவீங்களா, திமுகவில் நீங்கள் இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டதுக்கு பொறுமையாக இருங்கள் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த விஷயம் இன்னும் நமக்கு தெரியாது, அவர் சேர போறாருன்றது. நம்மளாம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவர் திடீர்னு சர்ப்ரைஸாக அனௌன்ஸ் பண்ணுவார், நம்மளாம் சர்ப்ரைஸ் ஆகணும். இது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் வந்தால் நன்றாக இருக்கும், மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல ஐயா, இதுக்கு மேலேயுமாயா நீங்கள் போய் சேருவீங்க அப்படின்றத நீங்கள் இதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சட்டப்பேரவையில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் ஆதரவு அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன் அப்படின்றவர் சட்டப்பேரவையில் பேசும்போது திடீர்னு போகிற போக்கில் ஒரு விஷயத்தை பேசவும் ஸ்டாலின் உள்பட அங்கே இருந்த திமுக காரவங்களுக்கே பயங்கர ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்திருக்கு. அப்படி எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் அப்படி என்ன பேசிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எதிர்க்கட்சி தலைவர்கள் சட்டப்பேரவைக்குள்ள எதுக்கு போகிறாங்க, ஆளுங்கட்சிக்காரங்க எது சொன்னாலும் அதை எதிர்க்கிறதுக்கோ அவங்கள போட்டு அடி அடி நடிக்கிறதுக்கோ தான் உள்ளே போகிறாங்க. ஆனால் ஐயப்பன் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசினது உண்மையாகவே தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சியை மக்கள் விரும்புகிறாங்க, அதனால வெற்றிகரமாக மறுபடியும் மீண்டும் ஒரு முறை அவர் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் அல்லாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசியுடனும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் ஆசியுடனும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு போட்டாரு பாருங்க ஒரு போடு. வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு
ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கே அங்கே ஒன்றும் புரியல, கையை இப்படி வச்சுக்கிட்டு சைடில் பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு. அவர் கொடுத்த ரியாக்ஷன்லாம் அடுத்து கொஞ்சம் காலத்துக்கு கட் அவுட்டு மீம்னா அங்கங்கே ஆக்கிரமிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு இல்லையா, அவர் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே ஆனந்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேபிளை போட்டு தட்டுன்னு தட்டி சட்டப்பேரவையே வேற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ இதுலேருந்தே கிளியராக தெரிஞ்சிருச்சு ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினுக்கு தான் கம்ப்ளீட்டாக ஆதரவு கொடுக்குறாரு, திமுகவில் போயிட்டு சேர போறாரு அப்படின்றது. அதை ஊர்ஜிதப்படுத்துற விதமாக உள்ள போன அவருடைய ஆதரவு அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன் அதை வெளிப்படையாகவே போட்டு உடச்சிட்டாரு. சீக்கிரமாகவே நம்மளை எல்லாரையும் புதுசாக சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைஞ்சிட்டார் அப்படின்ற அந்த அறிவிப்பு சீக்கிரமாக வெளிவரப்போகுது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கூட அது வெளிவரலாம். ஸோ அந்த அறிவிப்பை அவங்க விடும்போது நம்மளும் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி பண்ணிப்போமே. தேர்தல் களத்தில் இந்த மாதிரி அனுதினமும் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான ஜாலியான கேலியான கொஞ்சம் சீரியஸான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்களுக்காக நம்ம அடிக்கடி எடுத்து போட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி ஷோவாக பண்ண போகிறோம். ஸோ நம்ம டபுள் டோஸ் ஷோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் மறக்காமல் டிங்குன்னு அழுத்திக்கோங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.